பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் மண் கண்டவன் குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணிய செய்வாய். படைப்போர் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உலதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் ஜாலியே. எல்லோருக்கும் வணக்கம். ரகசிய உண்மைகள் சேனலுடைய கதையும் கானமும் நிகழ்ச்சியில கணேச பஞ்சரத்னம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 4வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். கேட்கலாமா? அகிஞ்சனாதி மாஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வனம். அகிஞ்சனாதி மாஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வனம் பிரபஞ்சநாசபீஷணம் धनञ्जयाधिभूषणं कपोलदानवारणं भजे पुराणपारणं भजे पुराणपारणं. இந்த 4வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, வறியவருடைய துயரை தீர்க்கக்கூடியவரே, முப்புறம் எரிச்ச சிவபெருமானுடைய மூத்த மகனே, பிரளய காலத்துல பேருரு எடுக்கக்கூடியவரே, தனஞ்சயன்ற நாகத்தை இடுப்புல ஆபரணமா சூடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களை நாங்க வணங்குறோம்னு சொல்றாரு. இதுக்கு 2 கதை சொல்ல முடியும். தனஞ்சயன்ற நாகத்தை இடுப்புல ஆபரணமா கொண்டவராம். அது எப்படி? நாகப்பாம்பு இடுப்புல ஆபரணமா கொண்டவர்னா, முன்னொரு தடவை பிள்ளையார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அந்த மூஷிகன் மேல போயிட்டே இருக்கும் பொழுது மூஷிகன் எதிர்க்க வந்த இந்த தனஞ்சயன்ற பாம்பை பார்த்து வழி தவறி கீழே விழுந்துடுறாராம். அப்ப பிள்ளையாரும் கீழே விழுந்துட அவரை பார்த்து வானத்துல இருந்து சந்திரன் சிரிச்சதா சொல்றாங்க. சந்திரன் சிரிச்ச உடனே பிள்ளையாருக்கு தன்னை கேலி பண்றாங்களோன்னு தோணிடுச்சான். அதனால கோபம் வந்து, உனக்கு உன்னுடைய அழகுல தானே இவ்வளவு கர்வம், அதனால நீ யார் கண்ணுக்கும் தெரியாது, இல்லாது போகட்டும்னு சபிச்சிடுறாராம். அப்போ அந்த அழகே வடிவா இருக்கிற சந்திரன் முழுக்க மறைஞ்சு போனா மாதிரி அமாவாசையா யார் கண்ணுக்கும் தெரியாம போயிடுறாராம். சந்திரன் முழுக்க கருப்பா போகவும் யார் கண்ணுக்கும் தெரியாத இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் வருத்தப்படுறாரு. சிவபெருமான் கிட்ட போய் தன்னுடைய சாப நிவர்த்தி கேட்கும் பொழுது அவர் 4வது நாள், அவர் கருப்பா போனதுல இருந்து 4வது நாள் சங்கடஹர சதுர்த்தின்னு இன்னைக்கு எல்லாரும் விரதம் இருக்கோம் இல்லையா, அந்த 4வது நாள் விரதம் இருந்து விநாயகரை வணங்கினா எல்லாமே சுபமா நடக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரியே அவர் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து அந்த விநாயகரை வணங்கினதுனால அவர் மனம் குளிர்ந்து அவருக்கு மறுபடியும் அவருடைய சுய உருவத்தை கொடுக்கிறாராம். அதுதான் அமாவாசை பௌர்ணமின்னு நம்ம 15 நாள் நிலா தேஞ்சி வளர்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கதைய இதுக்கு தனஞ்சயன்ற ஆபரணமா, அந்த பாம்பை அவர் கோபத்துல எடுத்து ஆபரணமாவே கட்டிக்கிறாராம். அதனாலதான் தனஞ்சயாதி பூஷணம்னு அந்த பாம்பை பூஷணமா வச்சுட்டு இருக்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு கதை நம்ம பிள்ளையாருடைய அவதார கதையே தான். மூத்த மகன்னு சொல்றாரு இல்லையா, முன்னொரு காலத்துல பார்வதி தேவி தனக்கு குழந்தைகளே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அழகா மஞ்சள்னால ஒரு உருவம் செய்து அதுக்கு உயிரம் கொடுக்க, இப்படி ஒரு மகன் இருக்கிறதே தெரியாத
சிவபெருமான் வரும்பொழுது இந்த மகன் வாசல்ல காவல் இருந்து இவர் அப்பானே தெரியாம அவரே வீட்டின் உள்ள விடாத தடுக்கவும் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை வர அதுல சிவபெருமான் கோபம் அதிகமாகி அவர் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவருடைய சூலாயுதத்தால அவருடைய சிரசை கொய்திடுறாராம். அப்ப பார்வதி வந்து பார்த்துட்டு கோபத்துல தன் மகனுடைய சிரசையே கொய்துட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய பூத கணங்களை அனுப்பி இப்பதான் இறந்து போயிருக்கிற ஏதாவது ஒரு தலையை கொண்டு வந்தா இந்த குழந்தைய மறுபடியும் உயிர்ப்பிச்சிட முடியும்னு சொல்றாரு. அப்போ பூத கணங்கள் போய் அப்பதான் மரிச்சிருந்த ஒரு யானையுடைய தலையை எடுத்துட்டு வர அதை இவருக்கு வச்சு யானை தலையோட புதுசா கணபதி மறுபடியும் உருவம் எடுக்கிறார். அவருக்கு தேவர்களும் முனிவர்களும் பல வரங்களை கொடுத்து சிவபெருமானே எந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுதும் உன்னதான் முதல்ல வணங்கணும், யார் உன்னை வணங்காம எந்த காரியம் செய்தாலும் அது நிறைவேறாது போயிடும், உன்னை வணங்கி செய்யற காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும்னு வரம் கொடுக்கிறாராம். அப்படி பிள்ளையார வணங்காம எந்த காரியமும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் வரமா உன்னவனா திகழ்றவர் நம்மளுடைய விநாயகர். அவரை இப்ப நம்மளும் பாமாலையால பாடலாமா? மனமே கணமும் மறவாதே, மனமே கணமும் மறவாதே, மங்கள கணபதியை மறவாதே, மங்கள கணபதியை மறவாதே, மனமே கணமும் மறவாதே. விக்ன விநாசகன் விமல கஜானனன், விக்ன விநாசகன் விமல கஜானனன், பார்வதி பாலகன் பிரணவ ஸ்வரூபனே, பார்வதி பாலகன் பிரணவ ஸ்வரூபனே, மனமே கணமும் மறவாதே. மலைமகள் மலர்கரத்தால் மஞ்சளி உருதந்தார், மகேச திருவருளால் ஆடை முகம் தந்தார், மலைமகள் மலர்கரத்தால் மஞ்சளி உருதந்தார், மகேச திருவருளால் ஆடை முகம் தந்தார், மாலனும் பிரம்மனும் தேவரும் போற்றும் மூலாதாரனை கணநாயகனை, மாலனும் பிரம்மனும் தேவரும் போற்றும் மூலாதாரனை கணநாயகனை, மனமே கணமும் மறவாதே, மங்கள கணபதியை மறவாதே, மனமே கணமும் மறவாதே. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.